வெல்கம் டு காபியர்டெக் தமிழ். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம சேனலில் நிறைய கடைகளுக்கு மிஷின் கொடுத்து நிறைய பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரைவேட் செக்டார்ஸ்குள்ளே வரக்கூடிய இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ், அகாடமிஸ் அண்டு ப்ரைவேட் கம்பெனிஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸ், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம மிஷின் கொடுத்துருக்கோம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சார்ந்த எந்த ஒரு அலுவலகத்துக்குமே நம்ம மிஷின் கொடுக்கல. ஸோ அந்த வகையில் முதன்முறையாக நம்ம வண்டலூரில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிஷின் கொடுத்துருக்கோம். அங்கே இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு எல்லாமே டெமோ கொடுத்துருக்கோம். அது எங்கே நான் நிறைய மிஷின் சஜஸ்ட் பண்ணேன். அவங்க ஏன் இந்த குறிப்பிட்ட இந்த மாடலை செலக்ட் பண்ணாங்க, தென் இது என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ. அந்த மிஷினை நம்ம எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் வரக்கூடிய அந்த வண்டலூர்ன்ற ஒரு பகுதியில் தான் கொடுத்துருக்கோம். சென்னையில் உள்ளவங்களுக்கும் நிறைய பேருக்கு வண்டலூர் தெரிஞ்சிருக்கும், இந்த வண்டலூர் ஜூ. அதுக்கப்புறம் வெளி மாவட்டங்களில் உள்ளவங்களுக்கும் வண்டலூர் ஜூ தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வண்டலூர் பகுதியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஊராட்சி மன்ற அலுவலக ஆஃபீஸில் இருந்து ஒரு என்கொயரிஸ் வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய சஜஷன் கொடுத்துருந்தேன். அவங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு A3 பேப்பர் எடுக்க மாட்டோம், வெறும் A4 லீகல் மட்டும் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் அங்கே ஒரு மோர் தென் ஒரு 5-6 டைம்ஸ்க்கு மேலே இருந்தது. ஆஃப்டர் அதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுலேருந்து ஆப்ரேட் பண்ணாலுமே இங்கே பிரிண்டோ இல்லை ஸ்கேனிங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இந்த லேண்ட் கனெக்ஷன் வச்சு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ பெரிய டெஸ்க்டாப் இருக்கும், அதுக்கப்புறம் அதில் லேண்ட் கனெக்ஷன் கொடுத்து அது மூலயமா ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல லேப்டாப்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால எல்லாமே இப்போ ஒயர்லெஸ் கனெக்ஷன் தான் விரும்புகிறாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களோட ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா A4 லீகல் இந்த 2 பேப்பர் சைஸ் தான் எடுப்பேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ADF கம்பல்சரி. தென் அந்த வைஃபை ஆப்ஷன் மொபைல் மூலியமாகவும் சரி, அந்த வைஃபை இருக்கக்கூடிய அந்த லேப்டாப் மூலயமாவுமே ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு 2-3 மாடல்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். கெனான்லேயும் சரி இல்லை கியோசராலையும் சரி நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த மாடல்ஸில் அவங்களுக்கு கன்வீனியன்ட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா கியோசராவுடைய 2040 DN. ஸோ இந்த மாடல் தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி நம்ம சென்னை ஹெட் பிரான்ச்சில் இருந்து நேராக அவங்க வண்டலூருக்கு மிஷினை எடுத்துகிட்டு போய் அங்கே அன்பாக்ஸ் பண்ணி டெமோ காட்டி அங்கே இன்ஸ்டலேஷன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே உள்ள ஒரு மேம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை அங்கே டீச் பண்ணுற வீடியோ, அது கொஞ்சம் ஒரு ஸ்மால் டிப்ஸ் மாதிரி நான் அதை அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு, அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் செக்டார்ஸ், இந்த மாதிரி உள்ளவங்கலாம் நிறைய என்கொயரிஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மிஷின் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இவங்கள மாதிரியே நல்லா ஒரு என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷின் எடுத்து ரன் பண்ணுங்கள். இதே போல் நிறைய பயனுள்ள தகவல் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்களும் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்போ எடுத்தீங்களே, அதே வைங்க. இதில் டியூப்ளெக்ஸ் நீங்கள் கொடுத்துடணும். ஸ்டார்ட் இந்த கைக்கு இங்கே போகிறதுக்கு முன்னாடியே நம்பர் ஆஃப் காப்பீஸ் கொடுத்துடணும். இப்போ நான் 6 காப்பீஸ் கொடுக்குறேன்னா எனக்கு ரெண்டுமே 6 பேப்பர்ஸ் 2 சைடுமே வந்துடும். டேரக்டாக கண்ட்ரோல் பி கொடுத்துருங்களா? இது கியோசரா பிரிண்டர் நேம் வந்துருச்சுங்களா? இதில் போயிட்டு பேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அந்த இது போகாதீங்க, அந்த விண்டோஸ் வேட் போகாதீங்க. இந்த வேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வேட்டில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. இதில் எத்தனை பேஜஸ் வேணுமோ அத்தனை பேஜஸ். ஆமாம். அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் போங்க. இதில் லெட்டர் சைஸ்லாம் மாற்றிக்கோங்க. A4 அவ்வளோதான். இது பண்ணாலே போதும். ஆன் பண்ணிக்கிறேங்க. ஓகே, அப்படியே கொடுத்துட்டு பிரிண்ட்டு கொடுங்க. கொடுத்துருவாங்க, கொடுங்க. வரட்டும், பிரிண்ட்டு கொடுங்க.
ஆமா ஜாயின் பண்றாங்க. ஆமாம். ஆ அப்படியே எப்படி வேணாலும் ரீசெட், எல்லாத்துக்குமே முக்கியம் ரீசெட் தான். ரீசெட் பண்ணிடணும். ரீசெட் அவ்வளோதான். இப்போ ஏதாவது ஒன்று இப்போ நம்பர்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா ரீசெட் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர்லாம் போயிட்டு இதான் ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஆ அது அப்படிதான் மேடம். இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேஸ்ட் பண்ண தான் போகிறீங்க. ஒரு மாதம் ஒரு பண்டிலே வேஸ்ட் பண்ண கூட ஆச்சரியப்படுத்துக்கல. ஓகே ஓகே, கீழே இருக்கு பாருங்க. ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, எத்தனை காப்பி? ஐயோ 88. இது கொடுங்க, ஸ்டாப் கொடுங்க. இருங்க இருங்க இருங்க, நீங்கள் 88 கொடுத்தா நீங்கள் ரீசெட்டே பண்ணுங்க. அவ்வளோதான், கேன்சல் ஆகிடுச்சு. ஏய் சாமி நில். அப்பா அப்படியே ரிவர்ஸ் வச்சுக்கோங்க எல்லாத்தையும். அவ்வளோதான், ஒன் சைடாக பயன்படுத்திக்கோங்க. அதை அப்படியே சும்மா இப்போ ஏடிஎஃப்ல வைங்க. ஏடிஎஃப்ல ஜெராக்ஸ் போட வேணாம், ஏடிஎஃப்ல மட்டும் பேப்பர் வைங்க. இல்லை எல்லா பேப்பரையும் வைங்க. சரி காட்டுது, இப்போ ஜாமிங் காட்டுது. இது ஏன்னா நான் ஓப்பன் பண்ணதுனால. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க சரிங்களா. எப்போ இந்த மாதிரி ஏதாவது தெரியாமல் பண்ணிட்டா பேப்பர் வேஸ்ட்டாக போனால் போட்டோம் ஸ்டாப் மட்டும் கொடுத்துக்கோங்க சரிங்களா. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும்ல. இதோ இந்த இதுக்குள்ள ஸ்டார்ட் ஆகுது, கேன்சல் பண்ணியாச்சுல. அதை ப்ரெஸ் பண்ணி ஓபன் பண்றோமா? இது நமக்கு அவ்வளவா தேவை கிடையாது, கீழே இது பண்ணிக்க வேண்டியது பேப்பர். கேன்சல் இப்போதான் கேன்சல் ஆகிருக்கு சரிங்களா. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. சும்மா பேப்பர் பட்டியே ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். க்ளோஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் பேப்பர்லாம் எடுக்கிற மாதிரி. ஸ்டார்ட் மட்டும் பண்ணுங்க. பண்ணுங்க. ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான் சரிங்களா.